கார்த்திகை மாதம் அப்படின்னாலே அது ஆன்மீக மாதம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சைவ மதத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செல்லப்பிள்ளையான முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியும், வைணவ மதத்தின் செல்லப்பிள்ளையான நம்முடைய குட்டி கிருஷ்ணருக்கான திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மாமனுக்கும் மருமகனுக்கும் வழிபடக்கூடிய ஒரே நாளாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் இந்த புதன்கிழமையில நமக்கு இந்த திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வருது. அதனால முருகப்பெருமானுக்கு பிடித்த செவ்வரளி மலரை நீங்கள் சாற்றி வழிபடலாம், ஒரு நெய் தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கு பிடித்த துளசி மாலையை சாத்தி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய பாதத்திலையும் விஷ்ணு பகவானுடைய பாதத்திலையும் நீங்கள் வைங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எல்லா கடவுள்களுக்கும் உரிய ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்துல நம்ம 2 தெய்வங்களையும் வணங்கக்கூடிய, 2 செல்ல பிள்ளைகளையும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. அதனால இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா செய்யுங்க. வழிபாடு என்னால இன்னைக்கு செய்ய முடியல, நான் விளக்கேற்ற முடியாது அப்படின்னா அடுத்து வர வெள்ளி செவ்வாயில நீங்க ஏத்துங்க. எப்ப இறைவன்கிட்ட வேண்டுனாலும் நம்மளுடைய வேண்டுதல் நியாயமா இருக்கும் பட்சத்துல அவர் நிறைவேற்றுவாரு. இந்த நாள்ல பண்ண முடியலனாலும் எந்த நாள் உங்களுக்கு ஒத்து வருதோ அந்த நாள்ல பண்ணி முருகப்பெருமானுடைய அருளையும் நம்மளுடைய விஷ்ணு பகவானுடைய அருளையும் கண்டிப்பா பெறுங்க. குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற உங்க எல்லோருக்குமே நல்லபடியாக குழந்தை செல்வம் பிறக்கும். இன்னைக்கு இந்த நல்ல நாள்ல நான் பண்ண பூஜை வீடியோ மதியத்துக்கு மேல வரும், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க.